பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் தேவனை அறிந்து கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பது இல்லை, தியானிப்பது இல்லை, ஜெபிப்பதில்லை. ஏதோ கடமைக்கென்று ஆலயத்திற்கு சென்றுவிட்டு வருகிறார்கள். அவர்களிடத்தில் நாம் ஏதாகிலும் பேசுவோமேயானால், நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எனக்கு வேதத்தை படிப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை, ஜெபிப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை, அதை தியானிப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை, என்னுடைய வேலைகளை செய்வதற்கே நேரம் போதுமானதாக இருக்கிறது என்று அவர்கள் பதில் கூறுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வேதத்தில் நீ தியானமாய் இருப்பாயானால், என்னுடைய வேதத்தை நீ படிப்பாயானால் நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 1:2 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. நாம் யாருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டுமாம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டுமாம். இன்றைக்கு அநேக காரியத்தில் நாம் பிரியப்பட்டு அநேக காரியங்களை செய்து கொள்கிறோம். அநேகர் மேல் பிரியம் வைத்து கொள்கிறோம். நண்பர்கள் மேலே பிரியம் வைக்கிறோம், நம்முடைய சொந்த பந்தங்கள் மேலே பிரியம் வைக்கிறோம், நம்முடைய தொழில் மேலே பிரியம் வைக்கிறோம். நாம் எதை அதிகமாய் சிநேகிக்கிறோமோ, விரும்புகிறோமோ, அதன் மேல் ஒரு பிரியம் நமக்கு வந்து விடுகிறது. அது உலக மனிதனுக்கு தான் ஏற்றதாயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் யார் மேல் பிரியம் வைக்க வேண்டுமாம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைக்க வேண்டுமாம். அவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தையின் மீது பிரியம் வைக்க வேண்டுமாம். அந்த வார்த்தை ஜீவனுள்ளது. நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதாகமத்தில் நாம் பிரியம் வைக்க வேண்டும். அந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு எழுத்துகளும் ஜீவன் உள்ளது. அது நம்மை வழிநடத்தும். அதுதான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று. அவன் ஒரு ஆட்டிடையனாய் இருந்த போதிலும் கூட அவன் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது பிரியப்பட்டிருந்தான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதே அவன் பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தான். அப்படி அவன் துதிக்க ஆரம்பித்ததினால அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை தேவன் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேலே அவன் வைத்த பிரியம், ஆண்டவருடைய வேதத்தின் மேலே அவன் வைத்த பிரியம் அவனை இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் ராஜாவாய் தெரிந்தெடுக்க வைத்தது. இன்றைய நாளிலும் கூட நாம் தேவனுடைய வேதத்தில் பிரியமாய் இருப்போமேயானால் நம்மை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு போய் நிறுத்துவார். அவருடைய வேதத்தை சுமக்கிறவர்கள் ஒருவரும் வீழ்ந்து போனது இல்லை. அவருடைய வேதத்தை தன் கரத்தில் வைத்து கொண்டு ஆண்டவரை பற்றி இறுக பிடித்தவர்கள் தாழ்ந்து போனது இல்லை. அவர்களை தேவன் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்டதான நல்ல தகப்பனைத்தான் நாம் இன்று ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் இந்த வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய வேதத்தை திறந்து வாசித்து அவரோடு நாம் பேசக்கூடியவர்களாய் இருப்போமே. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக நேரங்கள் கிடைத்து வேதத்தை புரட்டுவதில்லை, வேதத்தை படிப்பதில்லை,
வாசிப்பது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆனதும் வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு கொண்டு போய் அதை அப்படியே கொண்டு வந்து வைத்து விடுவது. மறுவார் ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த வேதத்தை எடுப்பார்கள். அப்படி நாம் இருந்து விடாமல் அனுதினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வேதத்தை திறந்து அந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை வாசித்து அது நமக்கு என்ன கற்றுத் தருகிறது என்பதை தியானிப்போமே. ஆனால் நாம் தேவனிடத்தில் இருந்து ஜெபித்து அந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்வோமே. ஆனால் அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நாம் தான் கர்த்தருடைய பார்வைக்கு பாக்கியவான்களாய் இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படி செய்யும்போது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் இந்த மாதிரி அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் போது எப்படி இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் இருப்போமாம். அந்த மரம் எப்படி இருக்குமாம்? செழிப்புள்ளதாக இருக்குமாம். ஒரு நாளும் வற்றாத நதி நம்முடைய வேர்களில் பட்டு செல்லும் போது நாம் செழுமையும் கொழுமையுமாய் நல்ல கனி தரக்கூடிய மரங்களாய் நாம் காணப்படுவோம். நம்முடைய குடும்பம் வளர்ச்சியில் ஒரு குறைவு இருக்காது, மேன்மையில் ஒரு குறைவு இருக்காது. அப்படிப்பட்டதான உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வைப்பார். நாம் கேட்பது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமான தெய்வ ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவர் தரக்கூடிய வேதத்தை அதிகமாய் வாசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களே. ஆனால் உங்களையும் ஆண்டவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருக்க செய்வார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காரணம் என்ன தெரியுமா? அவன் இரவும் பகலும் என்னையே நினைத்து தியானித்து கொண்டிருப்பதனால அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் எங்களுக்கு கற்று தந்தீங்களே அப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களும் இனியாவது வேதத்தை வாசித்து அதை தியானித்து இரவும் பகலும் உமோடு தொடர்புடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாற தேவன் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களே ஆண்டவரே நீர்க்கால்களில் நடப்பட்ட ஆண்டவரே கனித்தரக்கூடிய மரமாய் அவர்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய குறைவுகளை மாற்றி கொடுங்க. ஆண்டவரே, நிறைவாய் அந்தந்த குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். புதிய கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.